ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அந்த நாட்களை துவங்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த நாள் முழுவதுமாய் நம்மாலே உணர முடிந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நிச்சயமாய் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய நாள் முழுவதும் அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நாம் கடந்து போகின்ற பாதங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தூதர்களை வைத்து நம்மை காத்துக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றார். 91வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கின்றபடினாலே அவனை விடுவிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அவரிடத்திலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளைக்குள்ளாய் நாம் வரும் பொழுது, நான் இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு காரியத்தில் நான் சிக்கிக்கொண்டவளாக காணப்படுகின்றனே, யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அங்கலாக்கின்ற வேலைகளுக்குள்ளாய் சில வேளைகளில் நாம் வருகின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கின்றபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் அவரிடத்துல வாஞ்சையாய் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். நீ அவரிடத்துல வாஞ்சையாய் இருப்பாய் என்று சொன்னால் நீ மற்ற காரியங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், அல்லது யார் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீ கலங்கி இருக்கின்றாயா? இந்த நாளிலே தேவன் ஒரு பெரிய ஒரு விடுதலையை உனக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்கிறது, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் விடுவிப்பது மாத்திரமல்ல, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கின்றான். அவனுடைய பெயரை அறிந்திருக்கின்றபடினாலே அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அருமையான தேவச்சனமே, நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு மகளாக காணப்படுகின்றாய். ஏனென்று சொன்னால் நீ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறாய் அல்லவா? ஆகினாலே அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீ எல்லா விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்பொழுது? நீ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கின்றபடியினாலே, நீ அவரை வாஞ்சிக்கின்றபடியினாலே, நீ அவரை நோக்கி பார்க்கின்றபடியினாலே நிச்சயமாய் அவர் உன்னை வழி நடத்த, அவர் உன்னை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நீ இந்த உலகத்தின் பிரயாணத்திற்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லு, ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்த நீர் போதுமானவராக இருக்கின்றீர். நீர் என்னுடைய எல்லா காரியத்திலும் நீர் என்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றீர். ஏனென்று சொன்னால் உம்மை நான் வாஞ்சிக்கின்ற ஆண்டவரே, உம்மை நான் நோக்கி பார்க்கின்ற, உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகினாலே நீர் என்னை வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய கரம் உங்களை நடத்தும்படியாய் உங்களை நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை வழிநடத்தி உங்களை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாய் தேவன் உங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் தரட்டும். ஒருவேளை உங்களுடைய சரீரங்களை பலவீனங்கள் காணப்படும் என்று சொன்னால் உங்களை பலப்படுத்தி இந்த நாளிலே முழுமையாக அவர் உங்களை வழி நடத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.